ஐயோ ஸ்டார்ட் ஆச்சு. ஹாய் மக்களே, நம்ம வீடியோ போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி மழை பெய்யுது. கிரிக்கெட்டெல்லாம் பார்த்து போகலான்னு பார்த்துருவோம். ஆனால் இப்படி மழை பெய்யுது நம்ம எங்கே வீடியோ போடுறது பார்க்கலாம். மழை நிற்கிச்சுன்னா கொஞ்சம் வீடியோ போட்டு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் மழை பெஞ்சா இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்படி மழை பெய்யுது. தனி ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்ய போய் போயிடணும். வெயில் மட்டும் தான் முடிச்சு அடிக்கும். பாருங்க அதான் அடிக்கும். 2 hours later. இந்த மாதிரிலாம் மழை அடிச்சு எங்கே போய் கிரிக்கெட் போட்டு 5 minutes later. சொல்லுங்க குடிபுலி பிச்சு எப்படிக்குதுன்ட்டு. வெறும் தண்ணி பிச்சு தற்போது 5 சென்டிமீட்டர் மழை பொழிவினால் பிச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்றைக்கு ஆட்டம் தாமதமாகும் என்று தண்ணி அரை கால் வரைக்கும் பேட் அடிச்சுதான் பால் பாருங்க. மண்ணு போட்ட குடிதான் நோண்டணும். எல்லாம் ஒகேனக்கல் ஆயிடுச்சு. எல்லாம் ஒகேனக்கல் கிரிக்கெட் எல்லாம் இப்ப ஆட போறோம். பவுலிங் பிட்ச் மட்டும் கரெக்டா இருக்குது. பவுலிங் பிட்ச்ல பாருங்க, பால் அப்புறம் கீழே எப்படி குனிஞ்சுதான் நிக்கணும். உடஞ்சு போன பேட்டில் சிறிது நேரத்தில் இன்னும் ஆட போகிறோம். அந்த பேட்டெல்லாம் வேற பஞ்சம் ஏற்பட்டதுனால் இன்னொரு பேட்டும் இருக்கிறது. அது குழந்தைங்க ஆடுற பேட்டு. அது இதே பரவாயில்லன்னு தோணும். கோப்பி எடுத்துக்காட்டுங்க. இந்த 2 பேட்டுகளை வைத்து தான் நான் சீக்கிரம் ஸ்ட்ரைக்கர் இல்லாத பேட் இன்னும் சிறிது நேரத்தில் குழந்தைகள் ஆட போகிறது. ஆனா இந்த பேட்ல ஆட மாட்டேங்க. வெயிட் அதிகம் கலிகோல் பேட்ல ஆட பாருங்க, அது பாத்துக்கோங்க. கலிகோல் அது அந்த பேட்டோட ஓனர் எடுத்து பேட்டர் ஓனர் ஆகிறார்கள். இப்படி நம்ம கையில மண்ணுச்சா மழை வரதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு டிசெட்டா முடிஞ்சிச்சு. சுக்ரீவா அந்த மழை வந்துச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் கிருமாடா இருக்க போகிறார். எங்க போன வரும்போது என்ன பண்ணுறோம் கிருமாடா க்ரோட் வர போகிறார். ஹலோ நண்பா, இப்போ நம்ம இருக்க தற்போதைய நிலவரப்படி நம்ம கிரவுண்ட் இப்போ என்ன நிலை இது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கோப்பை கிளீன் பண்றத பார்த்துக்கோங்க. நம்ம கிரவுண்டோட நிலவரம் இப்படிதான் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு சாயந்தரம் அல்லது நைட்டுக்குள்ள உங்களுக்கு இல்லை சப்போஸ் நாளைக்குள்ள கூட உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். இப்போ எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்றது எல்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி பேட்ச் ஒர்க் பண்றாங்கன்னு. இதுக்காகவே நீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாமே. 2 hours later. கோபி இப்ப வான்லயே நம்ம பிச்சோட கோபி அதுக்கு ரியல் நேம் சரி, ரியல் நேம் உங்களுக்கு காமெடிக்குலாம் கோபி பிச் வாங்க. பிச் பிச் நீங்க ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போய் அவ்வளோ தண்ணியா இருக்குன்னு நாங்க கஷ்டப்பட்டு பிச் ரெடி பண்ணுறோங்க. அதனால ஜஸ்ட் பாருங்க, ஆடு பிச் கொஞ்சம் கைதான் வலிக்குது. அங்கெல்லாம் ஸ்டெம்பு பங்கமான ஸ்டெம்பு பார்த்துங்கிறங்க, பார்க்கலாம். இப்பொழுது கோபி பேட்டிங் ஆட போகிறார். பவுலிங் போடும். பாலை பொறுத்த வரைக்கும் குட்லென்த்ல போட்டாலே போதும், நல்லா பவுன்ஸ் கிடைக்குது. குட்லென்த்ல போட்டாலே போதுங்க. மேலே போட்டீங்கன்னா சுத்தமாக எங்கள் இடத்துலாம் பால் இலை சுத்தமாக இல்லை. பார்த்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறவங்க வந்து பார்த்துக்கோங்க, பால் இலை மாட்டுது. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 15-10 அடிப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு மட்ட பிச்சு. மழை வேற வந்துட்டே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் தாத்தாலே லைட்ஸ் ஆன் பண்ண போகிறோம். பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பிச்சு பண்ணினா எவ்வளோதான், இங்கே பிச்சு பண்ணினா எவ்வளோதான். ஸோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 25க்குள்ளதான் 20க்குள்ளதான் அடிக்க முடியாது. ஜோரில் பவுன்ஸ் போடுறவங்க போடக்கூடாது, அடுத்தவங்க வீட்டுக்கு மேலே போயிடும்.
இப்போது கிரிக்கெட் மைதானத்தின் கிளைமேட் என்னன்னா லைட்டா தூரிக்கிட்டு தான் இருக்கு. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இப்போது கிரிக்கெட்டின் ரூல்ஸ பத்தி சொல்லுவாங்க. இப்பொழுது ரூல்ஸ சொல்ல வருவது கோகுல். இப்பொழுது ஆட்டத்தின் விதிமுறைகள் பார்த்தீர்கள் என்றால் நடக்காம சொல்லலாம். நடந்து நடக்கும். என்ன முடிப்பா? இப்பொழுது இதுதான் 6 காமி எப்படி? இதுதான் 6. உருண்டு போனா 4. ஒன்லி த்ரோ கேட்ச். ஓகேவா? ஒன்லி த்ரோ கேட்ச், 1 பீச் இல்லை. பவுன்ஸ் போடுறவங்க போடக்கூடாது. ஓகேவா? யாக்கரும் போடக்கூடாது. அப்புறம் என்னதுரா? பாலே போடக்கூடாது. ஹைட்டு மேலே அடிக்கக்கூடாது. இந்த ஆட்ட அடிச்சா அவங்க வீட்டுக்கு போவோம், இந்த ஆட்ட அடிச்சா ஜெயன் வீட்டுக்கு போவோம். அதான் நம்ம ஆமாங்க, மேலே அடிச்சா அவுட்டுங்க. அப்புறம் அதே மாதிரி இங்கே மேலே அடிச்சா அவுட்டு, இங்கே அடிச்சா அவுட்டா? இங்கே அடிச்சா அவுட் இல்லை. New Zealand versus England, the 5-over match. The New Zealand captain Team Saudi, England captain Josh Butler. Ready for toss? It's calling. It's call. It's call. Hey, this is it. New Zealand toss. பேட்டிங் versus New Zealand. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போது மேட்ச் தொடங்க உள்ளது. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்பின் பவுலர். இன்னும் வீடியோக்கு லைக் போடாதவங்க யார் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு பாருங்க. Out. Super. Pitch பண்ணா. வைடா. அஞ்சாவது பால். லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 0 ரன்கள். இரண்டாவது பேட்ஸ்மேன் கோபால். சாரிப்பா, கோபி. Out.
மூன்றாவது பேட்ஸ்மேனாக பிஜிஎம் கொம்பன். ஃபோர் என்று கணக்கிடப்படுகிறது. என்னாச்சு அதுக்கு? நினைக்கிறேன் ஓ, விக்கெட்டை எடுத்திருக்கலாம். ஓவராண்டா. 2 ஓவர் முடிவில் 4 ரன்கள். நெக்ஸ்ட் பவுலர் வைட்டில் அவுட். த பேட்ஸ்மேன். 3வது ஓவர் 2வது பால். இதுவரைக்கும் 2 விக்கெட்டுகள் விழுந்து 4 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். ஓ, பூலி கேட்ச். டீம் 4 ரன்னுக்கு ஆல் அவுட். 5 ரன் எடுத்தனா வெற்றி என்ற நிலையில் இங்கிலாந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனாக லாங் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் விக்கெட். 4 ரன்கள். இங்கிலாந்து. நியூசிலாந்து 1 விக்கெட் எடுத்தது. இப்போ அடுத்த பேட்ஸ்மேனாக பூலிராஜன். பால் ரொம்ப ஹார்டா இருக்குப்பா. ஸ்லோ திங்க் பண்ணு. கட் பண்ணி வேணடா. பாடுறா எவா அடிக்கலாம். சூப்பரா பாடுற பாலு. பாடுறா. இங்கிலாந்து இன்னும் வெற்றி பெற 1 ரன்கள் தேவைப்படுகிறது. ஓ மை காட், கேட்சை மிஸ் பண்ணிட்டார். இல்லைன்னா அது ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும். மூணு ஓவர் வித்தியாசத்தில் ஜெயித்த இங்கிலாந்து. சீக்கிரம்